வணக்கம். ஆண்டாள் அருளை திருப்பாவை 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடிக்கூறி வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுதிராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானே பாடையிலோர் எம்பாவாய். தோழி வீட்டு வாசலில் ஆண்டாள் வந்து நிற்கிறாங்க. அவங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்களாம். அதனால் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் பின்புறத்து தோட்டத்தில் இருக்கிற வாவினா குளம், அந்த குளத்தில் செங்கல் நீர் பூக்கள், செந்தாமரை பூக்கள் வாய் நெகிழ்ந்து அது மலர்ந்து விட்டன. எப்பவுமே சூரியனை பார்த்தோன்னே தான் மலர்கள் மலரும், செந்தாமரை மலர்கள். ஆம்பல் வாய் கூம்பி விட்டன. இது சந்திரனை பார்த்து மலரும் மலர்கள் கூம்பி விட்டன, தலை கவிழ்ந்து விட்டன. அது என்ன அர்த்தம்? பொழுது விடிஞ்சாச்சு. செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், காவி நிற உடையணிந்த மகான்கள், தவம் செய்யும் மகான்கள், அவர்கள் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான், அவங்க சங்கநாதம் முழங்கிறதுக்காக திருக்கோயில் சென்று கொண்டிருக்கின்றனர். ஆக எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய், எங்களை முன்னமே வந்து எழுப்புறேன் அப்படின்னு சொன்ன வீரம் பேசினான். பெண்ணே நங்காய் பதுமையே எழுந்திராய், எழுந்திரம்மா, நானாதாய் வெக்கப்பட வேண்டாம், எழுந்திரு, நாவுடையாய் நான் வன்மை மிக்கவளே, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். சங்கு சக்கரம் ஏந்தும் கிருஷ்ண பெருமான், அவர் சங்கு சக்கரம் எழுந்தும் தடக்கையன்னு எல்லாருக்கும் தெரியும், பலமான கைகள். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் அப்படின்னா, அமலாதிபிரான் அப்படிங்கிற பாடலில் திருப்பாணாழ்வார் 10 பாடல்கள் தான் எழுதியிருக்கார். அந்த 10 பாடல்களும் அரங்கனை பற்றிய பாடல்கள் தான், முழுவதும் அரங்கனை பற்றிய பாடல்கள். ஆக அவருடைய கைகளில் சங்கு ரேகைகளும் சக்கரை ரேகைகளும் இருக்கிறதாம். அதை சொல்லியிருக்காரு. கையினார் சுரிசங்கு அனல் ஆழியர் நீல் வரை போல் அப்படின்னு பாடியிருக்கார். கையில் வந்து ஒரு பக்கம் சங்கோட ரேகைகளும் மற்றொரு பக்கம் சக்கரத்தோட ரேகைகளும் இருக்கின்றன. அதை வந்து இங்கே குறிப்பாக சொல்கிறாங்க சான்றோர் பெருமக்கள். ஒரு பக்கத்தில் சங்கு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், பலமான கையன், அவனை பாடணும். அப்புறம் என்ன, பங்கைய கண்ணன், பங்கஜ லோச்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து கண்கள் வந்து செந்தாமரை ஒத்த சிவந்த இதழ்கள் போல இருக்குமா. அந்த பங்கைய கண்ணானை பாடையிலோர் எம்பாவாய் அப்படி சொன்னான். அவ்வளோ சிறப்பான ஒரு கிருஷ்ணனை பற்றி நம்ம பாட போகிறோம், அவனுக்கு பக்தி செய்ய போகிறோம், நீ என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்க அப்படின்னு ரொம்ப உருக்கமாக கேட்குறாங்க ஆண்டாள். தேங்க்யூ.